பால் குடிச்சிட்டியா? வெத்தலை போடுவீங்களா? எப்பவாது இந்த மாதிரி கல்யாண விசேஷம்னு வரும்போது போடுவேன். அப்ப போடுங்க. உனக்கு முடிச்சு தரவா? வேணா, எனக்கு பழக்கம் இல்ல. ஓ. ரெண்டு வீட்லயும் யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கஷ்டம் இல்ல? ஆனா யாரோ ஒரு வீட்டோட சப்போர்ட் இருந்தா கூட போதும்ல. இங்க பாருங்க, நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா தடை இல்லாம நடக்குது. நீ சொல்ற ரொம்ப கரெக்ட் மலர். இதுக்கா எந்த வீட்ல சம்மதிக்கலாம்னு பார்த்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா? ரொம்ப அழகு. எனக்கு ஒரே சிரிப்பா வந்ததுங்க. என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக பரமோ நானும் காமோ தான் ரூம்ல கொண்டு போய் விட்டோம். அவளை விடுறதுக்கு முன்னாடி உங்க அப்பதான் என்கிட்ட வந்து சொல்றாங்க, பரமுக்கு எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லின்னு. நான் என்னத்த சொல்றது? அதுவும் சரிதான். இது என்ன கையில போட்டோ தூக்கிட்டு வந்திருக்க? இல்ல, இது நம்ம ரூம்ல முன்னாடி இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்புறம் அந்த ரூம்ல நம்ம ஜாமான் 4-5 இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கிட்டு வந்துரு. இனிமே நமக்கு அந்த ரூம்ல என்ன வேலை இருக்கு? இடம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா எது நடக்கணுமோ. இதுல யாருங்க தப்பு சொல்றது? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்க அண்ணன் மாமாவை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாரு. அப்ப நீங்க பட்ட கஷ்டம் இருக்குதே, என்னால தாங்கவே முடியலங்க. அதுல இருந்து மீண்டு வந்தா எனக்கு கால் உடைஞ்சிருச்சு. அது சரியாகிறதுக்கு முன்னாடியே பாண்டி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்தோம். உடனே என் தங்கச்சி கல்யாண பிரச்சனை. இப்போ பரமு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். அதான் மலர், எல்லாரும் சேர்ந்த பிறகுதான் சொல்லி நம்ம சேர முடியாம போச்சு. இதுக்குதான் கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணுங்கிறது. இப்ப பாரு, வரண்டாக்கு வந்துட்டோம். இனி எப்ப? நீங்க முதல்ல வெத்தலை போடுங்க. ஆமா மேடம், அந்த ஓடுகாலி குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணை அவங்க அப்படித்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாத குடும்பம். மகேஷ் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இதான் சாக்குன்னு சொல்லி போய் தொலைன்னு என் மாமாவே கூட அமுச்சு வச்சுட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே மகேஷ் அங்கேருந்து கிளம்பும் போது உடனே போன் பண்ணுங்கன்னு மாமா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். வேற எதுவும் சொல்லலையே? என்ன மேடம், நீங்க சொல்ல சொன்னதானே நான் சொன்னேன். என்ன மேடம் பிளானு? நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கங்க. நீங்க அவளுக்கு போன் பண்ணுங்க, ஆசையா மகேஷ்னு கூப்பிடுங்க. என்னடா புருஷன் என்னைக்கும் இல்லாம ஆசையா கூப்பிடுறாருன்னு அவளும் சொல்லுங்கத்தான் சொல்லுவா. அப்ப நான் பக்கத்துல இருந்து வளையல் ஆட்டுவேன். நீங்களும் அவ கேள்வியை கவனிக்காத மாதிரி அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுங்க. நானும் வளையல் ஆட்டுவேன். என்ன புரியுதா? தெளிவா புரியுது மேடம். அதுக்கு பிறகு அங்க உங்க பொண்டாட்டி ஒரு நொடி கூட இருக்க மாட்டா. மேடம், அவ வருவா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயத்துல ஒரு பொண்ணு நினைக்கிறது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏற்கனவே மெடிக்கல் விஷயத்துல நீங்க போட்ட டிராமாவுக்கு குழம்பி போயிருப்பா. உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாதி குழம்பியும் குழம்பாமலும் போயிருக்கா. இப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நிச்சயம் அவளுக்கு டவுட் வரும். உங்ககிட்ட கேக்குறாலோ இல்லையோ, கட்டாயம் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பறந்து வருவா. ஆனா அவங்க வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன், எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். நாம இங்க போன்ல அடிக்கிற கூத்துல அவ கிளம்பணும்னு பதறணும். வேலு கூட்டிட்டு தான் இங்க வருவா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ புறப்படும் போது வேலு உங்களுக்கு போன் பண்ணுவாரு. அவர் போன் பண்ண உடனே நீங்க இங்க இருந்து கிளம்பி அங்க போயிடுங்க. நானும் எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். அவ இங்க வந்தான்னா நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. அவ கடந்து அல பாயணும். மேலும் தப்பு பண்ணிட்டோமேனு அவ முழிக்கணும். இத வச்சு நாம இன்னொரு கூத்து பண்ணுவோம். எப்படி என் பிளானு? சூப்பர் மேடம். நானும் எத்தனை நாளைக்கு தான் மேடமாவே இருக்கிறது? பொண்டாட்டி ஆக வேண்டாம்? இப்படி பிளான் பண்ணும்போது அது நடக்காமையா போயிட போகுது. தள்ளி உட்காருங்க. அந்த சைடு தள்ளி உட்காருங்க. என்ன அது டீ?
இப்ப என்ன? அது உன் கண்ணுல ஏதோ இல்ல உன் கண்ணு கிட்டதான். என்ன கண்ணுல? அங்க இல்ல. அப்புறம் அது அது ஏய், பரமு. அக்கா, பரமு, அக்கா என்னக்கா? ஒண்ணும் இல்ல. என்னால தானக்கா உன் வாழ்க்கை கெட்டுச்சு. ஏய், என்ன பேசுற? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மை அதான். நீ ஆரம்பத்துல இருந்து அதானே சொன்ன. என்ன பரமு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எதையோ எப்பயோ பேசினத போய் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க? அக்கா, எனக்கு உன் நிலைமை புரியுதுக்கா. ஆனா நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எனக்கு எல்லாம் தெரியும் பரமு. நீ எதுக்கு உன் மனசு போட்டு குழப்பிக்கிற? அத்தைக்கு நீ மருமகளா வர்றது பிடிக்கல, அவரும் வெறுத்தாரு. எனக்கு நீ அங்க வந்தா அவங்க எல்லாரும் உன்னை பிச்சு பிடிங்கிடுவாங்களேன்ற ஒரு பயம்தான். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே இல்ல. ரமேஷே உன்னை விரும்புறப்போ வேற என்ன வேணும் சொல்லு? ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனா யாராவது வேணும்னு தூக்கி போட்டுருவாங்களா? நீ பண்ண காரியம் சரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுவே குமார் உன்னை கட்டியிருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இப்போ உன் நிலைமை நினைச்சாதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. விடு பரமோ. நான் என்னமோ என் வீட்டுக்கார கட்டிக்கிட்டு ராணி மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவருக்கு அவங்க அம்மா பேச்சுதான் முக்கியமா போச்சு. அதான் இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காரு. பெரியப்பா தான் தெளிவா சொல்லிட்டார்ல, நெல்லிமம்மா வந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு. என்ன இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஒன்னு அவர் அம்மா பேச்ச கேக்குறாரு, இல்லன்னா அப்பா பேச்ச கேக்குறாரு. இது ரெண்டு தவிர என் வீட்டுக்காருக்கு வேற எதுவுமே தெரியல. சுயமா கூட சிந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனா காதலிக்கும் போது பாக்கணுமே. நீதான் அந்த வானம், நான் நிலா, உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். நீ பூமி, நான் மழை, உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னு வசனம் பேசினாரு. இதுல ஒண்ணு கூட அவர் அடி மனசுல இருந்து வரல. இல்ல சினிமா பார்த்து வந்திருக்கும் போல இருக்கு. பாத்துக்கோ பருமோ, உன் அக்கா வாழ்க்கை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. காதலிக்கும் போது காதலியா தெரியறவ பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் ஏன் அப்படி தெரிய மாட்டேங்கிறான்னு புரியல பரமு. நான் தப்பா எதுவும் சொல்ல பரமு. என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க? பேசுவோம் தெய்வானே, பேசுவோம். அண்ணன் சொல்லட்டும். இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இது தேவையாங்க? அதுக்காக செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா? நாளைக்கு அந்த அம்மா நீலாவதி இதோ ஒரு பேச்சுன்னு நினைச்சு பேசினா? நீங்க வேற கோடி கோடியா பணத்தை கொண்டு அவ வீட்டு வாசல்ல கொட்டினாலும் அல்றதுக்கு மரக்காய் எங்கன்னு கேப்பா மகராசி. இல்ல அது அண்ணே. என்ன மயில? என்ன சொல்லு அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுல ஒண்ணு நினைச்சேன், அதான். தப்பா இருந்தா தான் என்ன சொல்ல, என்னன்னு கேப்போம். அண்ணே, மாப்பிள்ளையும் பொண்ணையும் நேர கோயில்ல இருந்து இங்கிட்டு கூட்டு வந்துட்டோம். சரி, விருந்துன்னுட்டு எதையுமே செய்யலையே. அதனால பரமுவையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, இந்த வசந்த முடிவை யார் எடுத்தது? தெய்வானியா இல்ல நீயா? நீங்க வேற இவர்தான் காலையில இருந்து பிச்சு பிடிங்கிட்டாரு. அண்ணங்கிட்ட எப்படி கேக்குறேன்னு தெரியல, நீயே கேளு கேளுன்னாரு. நான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லாம அவரே வந்து கேக்குறாரு. ஏங்க இது தேவையான்னு கேட்டதுக்கு, சம்பந்தி அம்மா நீலாவதி நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கும் போது கூட்டிட்டு போனீங்களே, கட்டின மாப்பிள்ளைக்கு ஒரு விருந்து வச்சீங்களான்னு கேட்டா அதுக்காக தான் கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் மயில. இருந்தாலும் உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசணுமா? மீனாட்சி கேட்டியா? நீ பொண்ணு மாப்பிள்ளைய சரியா கவனிக்கலையா? மயிலே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுக்க போறாமா? அண்ணே என்னண்ணே, நான் இப்ப நீ சொன்னதுக்கு அதான அர்த்தம்? இல்லண்ணே போவண்ணே, நீங்க வேற. லூசு பையில, நான் விளையாட்டுக்கு சொன்னதுக்கு போய் முகம் சுருங்குற நீ. என்ன மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விருந்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? மீனாட்சி, நம்ம வீட்லயே ஜமாச்சு விடலாம். போய் ஏற்பாடு பண்ணு. மலர, என்ன பேசும்போதே போகுது, என்னாச்சு? நான் ஒண்ணுமே சொல்லேங்க. இப்ப நீ பேசாம போகுது என்னப்பா கோபி? ஏன்டா நீ எதுக்கடா சிரிக்கிற? இதுல ஏதோ இருக்குப்பா. இந்தாங்க மாமா. இது என்னமா லிஸ்ட் இது? இந்த லிஸ்ட் எப்ப போட்டீங்க? நேத்தே நாங்க போட்டுட்டோம். கடைக்கு கிளம்பும் போது இப்ப நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க. பாத்தியா மயில,
நான் விருந்துன்னு வாயில சொன்னேன், அவங்க லிஸ்டே போட்டுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க வாங்குறது. சரி கோபி, நானும் மயிலும் மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ வீட்டு வேலையெல்லாம் பாத்து. அப்பா வெயில் மண்டை புழக்குதுப்பா, நீங்க 2 பேரும் வீட்டுல இருங்க, நான் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு ஐயோ வரேன். புரிஞ்சுக்காம இருக்கியே. இந்த மாதிரி ஊரெல்லாம் நானும் என் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும்படியா நாங்க சேர்ந்து ஒன்னா நடந்து போய் காட்டுறோமே. அப்ப சித்தப்பா கூட நானும் கண்டிப்பா வரணும்ப்பா. சரி 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 சரி. மாமா, வர மாசம் பெரிய மாமாக்கு பிறந்த நாள் வருது. 60க்கு 60 சாந்தி பண்ணணும்னு நாங்க சொன்னோம். ஓ என்னம்மா? எனக்கு ஒரு விசேஷம்னா என் தம்பி இல்லாம நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க மாமா. அண்ணே, உங்களுக்கு 60க்கு 60 சாந்தி பண்ணியே ஆகணும்ண்ணே. எதுக்குடா அதெல்லாம்? இந்த பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அண்ணனுக்கு 60க்கு 60 சாந்திய சிறப்பா பண்ணிடுவோம். தூங்கும் போதே இப்படியாயா? இந்தம்மா கொஞ்சம் நகரு. போங்க. என்ன எல்லாரும் விருந்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் தடபுடலாம். மகேஷ், நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? கொண்டாங்க. ஐயோ இருக்கட்டும். அட குடும்பம் வயித்து புள்ள தாச்சி போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு விடு. அதாவது இந்த கத்திரிக்காய் இருக்கு பாத்தியா, இத காம்ப மட்டும் துண்டா நறுக்கி போட்டு 4ஆ வகுந்து உப்பையும் மிளகாயும் போட்டு எண்ணெயில வெறும் வறுத்தா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் பூரா நான் தான் பண்ண போறேன். ஓ, வீட்ல ஃபுல் சமையல் நீங்க தானா? வீட்டுல எல்லாம் ஒரு துரும்ப கூட தூக்கி அந்த பக்கம் போட மாட்டேன். எல்லாத்தையும் பொண்டாட்டி தான் பண்ணுவா. இருந்த இடத்துல இருந்தே வேலை வாங்குவேன்ல. அதாவது இந்த மாதிரி வரும்போது தானே நமக்குள்ள இருக்க திறமையெல்லாம் வெளில காட்ட முடியும். ஒரு விஷயம் தெரியுமா மலர் உனக்கு? அதாவது என் பொண்டாட்டி என்னை கண்டாலே சும்மா கிட்டு நடுங்குவாள்ல. சும்மா எனக்கு மட்டும் அவன் மேல கோவம் வந்துச்சு, குனிய வச்சு சும்மா நங்கு 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 நங்குன்னு கொட்டும் போது கதறுவாள்ல. ஆமா கொட்டுவேன். அது நினைச்சாலே எங்கல்ல தண்ணி வந்துருக்கு. நீ எதுக்கு இங்கே பாத்துக்கிட்டு இருக்க? இந்தா இதை பிடிச்சி நெருக்கு. நீ ஏதாவது வேலைன்னு சொன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அக்கா உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களோ? நான் தாங்க, நான் பயங்கர டெரரா இருப்பேங்க. பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேங்க. என்ன பண்றது, எனக்கே தோணுது கட்டின பொண்டாட்டியே டார்ச்சர் பண்றோமேன்னு. ஒரு ஆம்பளை கட்டுக்கோப்பா சும்மா கம்பீரமா இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிரும்ல. அதனாலதான். நீ எதுக்கு என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நடக்கிற வேலையை பாரு. போன் அடிக்குதுல, போய் பாரு. சும்மா என்ன சொல்றாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. போயிட்டா. அதாவது ஒரு நாள் என்னங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸா கேட்டுட்டா, அவ்வளவுதான். ஹலோ மகேஷ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேங்க. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. மயில் சித்தப்பா வேற வீட்டுக்கு வந்துட்டாருங்க. என்ன மகேஷ் பேச்ச நிறுத்திட்ட? சொல்லு. எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா, அதனால வீடே எங்க. என்னங்க ஏதோ சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல மகேஷ், மயில் சித்தப்பா வீட்டுக்கு வந்ததும் வீடே சந்தோஷமா இருக்குதா? அது மட்டும் இல்லைங்க. எங்க மகேஷ், என்ன மகேஷ் பாதியிலே நிறுத்திட்ட? சொக்கு மாமா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாங்க. என்னங்க? வேண்டாம், அப்புறம் என்னங்க? என்ன என்ன மகேஷ், ஏன் பதற? எனக்கு அங்க அங்க என்னங்க நடக்குது? மகேஷ், நீ ஒண்ணு நடக்கலையே, ஏன் ஏன் பதட்டப்படுற? என்னன்னு சொல்லு. இல்ல, நான் அப்புறமா பேசுறேங்க. அம்மா, நான் திருச்சிக்கு போறேம்மா. திருச்சிக்கா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் உடனே திருச்சிக்கு போகணும்.
உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? வீடே விருந்துக்கு தயாரா இருக்கு, நீ பாட்டு கிளம்புறங்கற? அம்மா புரியாம பேசாதம்மா. அங்க என்னடி அங்க? என்ன அங்க? அம்மா அங்க அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஐயோ, இது உடம்பு சரியில்லையா? என்ன திடீர்னு போறேன்னு சொல்ற? நீ ஒண்ணும் பதட்டப்படாத, அவருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுக்குறோம். போன்ல வேணாமா, நான் இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். நான் நேர்ல தான் போனோம். அண்ணே நீங்க வரீங்களா இல்லையா? என்னங்க இது, இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? அவங்க அப்பா அண்ணன் வெளியே போயிருக்காங்களே, அவங்க வந்தாலாவது இவ கூட நான் வந்துருவேனே. இல்ல நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு இருக்கேன், நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியா? இல்ல அதெல்லாம் வேணாம். காசாவது எடுத்து வச்சுக்கோ, அண்ணன் கிட்ட இல்லல்ல. போ. ஹலோ. டேய் மாப்ள, சொல்லு மாமா. உன் பொண்டாட்டி கிளம்பிட்டாடா? கிளம்பிட்டல. நீ சொன்ன மாதிரியே பாத்துக்க. சரி மாமா. அண்ணே, உங்க கூட நடந்து வரதுக்கே எனக்கு என்னவோ ஒரு ஒரு கூச்சமாவே இருக்குண்ணே. ஏன் மயிலு? இல்ல ரொம்ப படுத்திட்டேன் இல்ல நானு. ஏய், அண்ணன் தம்பி சண்டை என்ன சாகர வரைக்குமா இருக்க போகுது? அது கரெக்ட் தானே. ஆனா உடனே இப்படி பிரிஞ்சிட்டு ஒண்ணு சேரும்போது தான் அந்த உறவோட அருமை எனக்கு தெரியுது என்ன. என்ன கோபி அண்ணே, சரி 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 சரி. எப்படி வாய பொழுதுன்னு பார்த்தா பத்தியா? இந்த அண்ணன் தம்பிங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்களேன்னு அதுக்காக தான் சொன்னேன். நம்ம குடும்பத்துல 3 பேரும் ஒன்னா வெளியே போகணும்னு. நான் சொன்னது நடந்துச்சா? அண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? 3 பேர்த்தையும் ஒன்னா பார்க்கும்போது மும்மூர்த்தியை பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம். நல்லதுண்ணே நல்லதுண்ணே. பாருங்க, என்ன மீன் இருக்கு? முரலு, நகர, அது ஐல. வெலை மீன் இல்லைங்களா? வெலை மீன் இல்லைண்ணே, இன்னைக்கு வரலண்ணே. அப்படியா? அது நல்லா இருக்குண்ணே. மயிலு, இந்த மீன் வாங்குறது, காய்கறி வாங்குறது, இந்த பக்குவம் எல்லாம் உனக்கு தான் வரும், எங்க யாருக்கும் வராது. வேணா கோபிக்கு சொல்லி கொடு. கோபி, இந்த பாரு, மீன் வாங்கும்போது இந்த பாரு, இந்த செவல இருக்குல்ல, இது நல்லா இப்படி திருப்பி பார்க்கணும். நல்ல ஜவ 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 ஜவன்னு ரத்த கரையா இருக்கணும். அப்பதான் இது நல்ல மீன் அர்த்தம். தொட்டா கை ஒட்டப்படாது. தொட்டு பாரு நீ. அட என்ன மீனை தொடுறதுக்கு குச்ச போற நீ? தொடு சும்மா. ஒட்டுச்சா? இல்ல இல்ல இல்ல, நல்ல மீன் அர்த்தம். ஒரு 3 கிலோ போடுங்கண்ணே. நான் போறேண்ணே. எல்லாம் நல்ல மீன் பாருங்கண்ணே. எத்தனை கிலோ வேணும்? இல்ல அண்ணே நல்ல மீனுண்ணே. அப்புறமா வாங்கிக்கிறேன். போடுங்க போடுங்க. முரல்ல 1 கிலோ போறோண்ணே.